ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். எண்ணெய் ஓகேயில் 200 ஓகேயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஐம்பது கிராம் நெய்யில் பாதி ஊற்றிருக்கேன், பாதி எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக ஊற்றணும். பிரியாணி இலை 4, பட்டை 3 துண்டு போட்டு வறுத்துக்கணும். முந்திரி 50 கிராமில் பாதி சேர்த்துருக்கேன், பாதி அரைச்சி சேர்த்துக்குவேன். பல்லாரி பெரிய வெங்காயம் 400 கிராம் எடுத்திருக்கேன், நைஸாக அரிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நீட்டமாக அரிஞ்சு சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கல்லுப்பு தேவையான அளவு போடணும். சுடு தண்ணி போட்டு வச்சுருக்கேன், நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவந்து இருக்கணும். தக்காளி 1/4 கிலோ பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் கீரி 4 வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டுக்கிறேன், புதினா சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கணும், நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 150 கிராம் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை வாசம் போகிற வரைக்கும். சிக்கன் 1 கிலோ எடுத்திருக்கேன், சுத்தமாக கழுவி சேர்த்துக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கணும். அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுக்கு உரப்புக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை கிராம் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். தயிர் 1/4 லிட்டர் சேர்த்துக்கணும். நான் தயிர் பச்சடிக்கும் பிரியாணிக்கும் எடுத்துருக்கேன், அதில் நான் பாதி 6 லிட்டர் வாங்கியிருக்கேன், 1/4 லிட்டர் சேர்த்துக்கிறேன்.
அரிசி வந்து எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். அதனால் சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 3/4 கிண்ணம் இருந்துச்சு. நான் வந்து 1.25 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு கிண்ணத்துக்கு 1.5 படி தண்ணியை ஊற்றிக்கணும். அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து சேர்த்துக்கணும். முந்திரி வந்து 50 வந்து சேர்த்துருந்தேன் முன்னாடி. இதில் பாக்கி முந்திரி சேர்த்து கசகசா கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கொதித்து வருது பாருங்கள். தம்மாகிறதுக்கு முன்னாடி இந்த முந்திரி அரைச்சதை வந்து சேர்த்துக்கணும். நெய் வந்து 50ல் பாதி வச்சுருந்தா நான் அதை சேர்த்துக்கிறேன். எலுமிச்சப்பழம் 1 சேர்த்துக்கணும். நல்லா பரட்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி புதினா அதையும் சேர்த்துக்கிறேன். சுத்தமாக சோறு வலிச்சு விட்டு சேர்த்துக்கணும். ஓரத்துலலாம் ஒட்டியிருக்கும், வலிச்சு விட்டு சேர்த்துக்கணும். தம்மு வைக்கணும். 10 நிமிஷம் வைக்கணும். 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.